இவ்வளவு நாள் போட்ட வீடியோல நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், நான் பண்ணினாலே ஒரு வாரம் கழிச்சு டிராயிங் பண்ணுவேன், இல்லாட்டி ஒரு மாசம் ஆகும் சொல்லுவல. ஆனா இந்த டிராயிங் பண்றதுக்கு எனக்கு 5 மணி நேரம் தான். உண்மையிலே இந்த டிராயிங் பண்ண எனக்கு 5 மணி நேரம் தான் ஆச்சு. அதாவது என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து 20 கிலோமீட்டர் அவன் இருக்கிறதுக்கு நான் இருக்கிறதுக்கும், அவன் அந்த 20 கிலோமீட்டரையும் தாண்டி வந்து ஒரு அட்டையை கொடுத்து ஒரு படம் வரைஞ்சு தர சொன்னான். சரிடா நான் பண்ணி தரேன், ஆனா ஈஸியா இருந்தா பண்ணிடலாம்டா, இது கொஞ்சம் கஷ்டம்டா அப்படின்னு சொல்றேன். இல்ல எனக்கு இதுதான் பண்ணித்தா அப்படின்னு சொல்றான். வந்துட்டு வம்புடியா உட்காந்துட்டான். 8:30 எனக்கு 8:30 வேலை முடிஞ்சிருச்சு. 8:30 உட்காந்துட்டு நானும் உட்காந்து வரையறேன், அவனும் உட்காந்துருக்கான் அவனுமே கூடவே. சரின்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. போயிட்டு 2 பப்ஸ் ஒரு போலி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். தின்னுட்டு கொஞ்சம் பசியை அடங்கிருச்சு. அப்புறம் உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே 5 மணி நேரத்துல முதலையா 5 மணி நேரத்துல ஒரு படத்தை வரைஞ்சு முடிச்சிருக்கேன். இந்த படம் தான் நான் வரைஞ்சு முடிச்சிருக்கேன். ஆனா ஓவரால் இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆனா 5 மணி நேரத்துல பண்ணக்கூடிய திறமை எனக்கு இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கே தெரியுது. ரொம்ப டீட்டெயிலான பண்ணல, சும்மா ஃபேஸ்ல உள்ள டீட்டெயில் மட்டும் போட்டுட்டு சும்மா ட்ரெஸ்னா நார்மலா மட்டும்தான் கொடுத்துருந்தேன். பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. ஏதோ அவனுக்கு கேட்டான்னு சொல்லிட்டு எப்படியோ உட்காந்து பண்ணி, அதாவது அவன் வந்தது 8:30, ஆனா மணி பாத்தீங்கன்னா 12 மணி மேல ஆகி போச்சு. முடிச்சு கழிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் அடுத்து ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது இது வரைக்குமே நல்லா வந்திருக்குது. அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் இதை வரைஞ்சேன். அடுத்த வீடியோல வந்து அதை வந்து ஃபுல் வீடியோவாவே போட்டுறேன். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம அப்படியே ஃபாலோ ஒன்று மட்டும் தட்டி விட்டுருங்க.